இன்றைக்கி வந்து சிக்கன் கோலா செய்கிறேன். சிக்கன் வந்து கறி வந்து நல்லா கொத்தி இது மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து நல்லா 3 திருப்பம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு தண்ணி புளிஞ்சு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டுக்கிட்டு அதோட கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு உடச்சக்கடலை போடுறேன். ஏன்னா சிக்கன் வந்து 1 கிலோ, அதனால் ஒரு உடச்சக்கடலை போடுறேன். இதை போட்டு இதை அரைச்சிட்டு இது வந்து மிளகாத்தூள் தான் போட போகிறேன். மற்றது என்ன மிக்ஸ் பண்ணுறேங்கிறத இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த சிக்கன் இதில் அரைச்சதை இதில் கொட்டிட்டேன். மறுபடியும் இன்னும் ஒரு திருப்பம் போடுறேன். இது வந்து 3 உரலாக போட போகிறேன். இதில் வந்து இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஜீரகம், சோம்பு இதை போட்டு மறுபடியும் பறைக்கணும். இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். இது எல்லாம் அரைச்சாச்சு. நான் பச்சை மிளகாய் போட மாட்டேன், காஞ்ச மிளகாய் தூள் தான் போடுவேன். அதனால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் தூள், சால்ட்டு போட்டிருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா பிசைஞ்சு விட்டு, ஆனால் அரைக்கும்போது கறி அரைக்கும்போது தண்ணி விடக்கூடாது, தண்ணியே ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு பசஞ்சிட்டு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே இதை போட்டு காமிக்கிறேன். இது முட்டை ஊற்றுவாங்க, சிலர் வந்து முட்டை ஊற்றி பண்ணுவாங்க. நான் முட்டை ஊற்றி பண்ணது கிடையாது, இப்படி தான் நான் செய்வேன். அந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த உருண்டை இப்படி உருட்டிட்டேன். இந்த எண்ணெய் உடனே பரட்டக்கூடாது. இது கொஞ்சம் லேட் ஆகணும், ஆனால் உடையாது. கொஞ்சம் லேட் ஆகணும். கொஞ்சம் தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கோம். இப்போ அந்த சிக்கன் வந்து கோலா உருண்டை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சோண்டு குழம்பு கொஞ்சம் வைக்கிறேன். கொஞ்சோண்டு வறுத்து எடுத்துகிட்டு கொஞ்சம் குழம்பும் வைக்கிறேன். கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். மீன் குழம்பு வச்சுருக்கிறதுனால இது கொஞ்சோண்டு வச்சா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். முழு சோம்பாக கொஞ்சமாக சோம்பு போடுறேன். இதுதான் தக்காளி கொஞ்சம் வதக்கணுன்னா நான் மசாலா போடும்போது காமிக்கிறேன். தக்காளி வதக்கணும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். நான் மிளகாத்தூள் எல்லாம் என்ன பண்ணிவிடுவேன், எண்ணெயிலே வதக்கும் போதே இதையும் போட்டுருவேன். இது வந்து கறி குழம்புக்கு கொஞ்சமாக காரம் வைக்கணும். மீன் குழம்புக்கு தான் மிளகாத்தூள் வந்து அதிகமாக இருக்கணும். நான் எல்லாமே தனித்தனியாக தான் வச்சுருப்பேன். அதனால் இப்போ தனியாக தூள் போட்டுறேன்.
அந்த தேங்காய் கசகசா எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் கசகசா எல்லாம் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் எடுத்து கொட்டிடுறேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், சால்ட்டு. இந்த மிக்சியை நல்லா கழுவி அதையும் தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றினா சரியாக இருக்கும். கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கிறேன், அதனால் இது போதும். இந்த குழம்பு கொதிச்சோடனே உருண்டை போடும்போது காமிக்கிறேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது பசங்க சாப்பிட்றதுக்கு வெறும் வயிறுலையும் சாப்பிடுவாங்க, சாப்பாட்டுக்கும் திட்டுவாங்க. அதனால் இதை நல்லா போட்டு எடுத்துருக்கேன். உருண்டை வந்து கரையாது. குழம்பு இது மாதிரி கொதிக்க வச்சு விட்டு கூட போடலாம். நான் அரை வேக்காட்டில் ஒரு உருண்டை போடுறேன். அரை வேக்காடு எடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 4 உருண்டை கூட. போதும் குழம்புக்கு. இது இறக்கும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். இன்னும் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சோன்னே குழம்பு இறக்கிக்கணும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த குழம்பு வச்சாச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தூவிடுறேன். அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த சிக்கன் கோலா உருண்டை வந்து இந்த வறுத்தது இருக்குது. இது வந்து சிக்கன் கோலா உருண்டை குழம்பு வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து நண்டு வறுவல் பண்ணியிருக்கோம். இது காரப்பொடி மீன், அது வந்து குழம்பு வச்சுருக்கோம். இதுதான் எங்களுடைய இன்றைக்கி சமையல். நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.